டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்ச்சூன் ஸ்பாட். நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பணத்தை சேமிக்கிறத பற்றி ஒரு காமனான ஒரு மித் இருக்குது. அது என்னன்னா, நம்ம அதிகமாக சம்பாதிச்சோம்னா அதிகமாக சேவ் பண்ணலான்னு. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா அது உண்மை இல்லை. உதாரணத்துக்கு, ஒருத்தர் 20,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அவர் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருப்பார் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான செலவுகளும் அவருக்கு இருக்கும். ஆனால் அவர் இப்போ ஒரு ஜாப் சேஞ்ச் ஆகி ஒரு 40,000 இல்லை ஒரு 45,000 ஏர்ன் பண்ணுறாருன்னா, அகைன் அவர் அதே 20,000க்கான செலவுகளை மட்டும் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 20,000 இல்லை 25,000 அவர் சேவ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. அவரோட இன்கம் இன்க்ரீஸ் ஆனதும் அவரோட லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணிவிடுவார். அதாவது 20,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறப்ப பைக் வச்சுருந்தாங்கன்னா இப்போது கார் லோன் போட்டு கார் வாங்கிடுவாங்க. அண்ட் மந்த்லி 1 டைம் வெளியில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா இப்போ ஒரு 3 or 4 டைம்ஸ் வெளியில் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் அவருக்கு இன்னும் ஒரு செகண்ட் இன்கம் மூலிமா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கிடச்சி மந்த்லி 70 or 75,000 ஏர்ன் பண்ணாலும் ஆல்ரெடி இருக்க பழைய காரை மாற்றிட்டு ஒரு நியூ கார் வாங்கலாமா, இல்லைனா ஆல்ரெடி இருக்க வீட்டை விற்றுட்டு ஒரு ஹவுசிங் லோன் போட்டு ஒரு புது வீடு வாங்கலாமான்னு அகைன் லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ண தான் பார்ப்பாரு. ஸோ நம்ம எவ்வளோ தான் அதிகமாக சம்பாதிச்சாலும் அதை சேவ் பண்ண ப்ராப்பரான பட்ஜெட்டிங் மெத்தட் இல்லைன்னா நம்மளால் மணியை சேவ் பண்ண முடியாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு எஃபெக்டிவான பட்ஜெட்டிங் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். அதோட பேர் என்னென்னா காகேபோ. இது ஒரு ஜாப்பனீஸ் மெத்தட். ஜாப்பனீஸ் பீப்புள் பாஸ்ட் 118 இயர்ஸாக இதை ஃபாலோ பண்ணி தான் அவங்க பர்சனல் ஃபினான்ஸை பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் அது என்ன மெத்தட், அந்த அதை எப்படி பயன்படுத்தி நம்மளும் நம்ம மணியை சேவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். காகேபோ இந்த மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மற்ற மெத்தட்ஸ் மாதிரி செலவை எப்படி கம்மி பண்ணுறதை மட்டும் யோசிக்காம அப்படி நான் பண்ணுற செலவுகளை எப்படி மைண்ட்ஃபுல்லாக யோசிச்சு பண்ணணுன்ற அப்ரோச் தான் இந்த மெத்தடோட ப்ரைமரி கோல் அண்ட் ஸ்பெஷாலிட்டியே. அது எப்படி மைண்ட்ஃபுல்லாக செலவு பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு நம்மளே ஒரு சில கேள்வியில் கேட்டுக்கிட்டோம்னா அதுக்கான பதில் கிடைச்சிடும். நம்பர் 1, எனக்கு இது நிஜமாவே தேவையா இல்லை ஜஸ்ட் வேணுமா, நீட் ஆர் வாண்ட். அண்ட் தென் நம்பர் 2, நான் ஏன் இதை வாங்கணும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்காகவா இல்லை ஒரு எமோஷனல் ஸ்டேட் லைக் சேடாக இருக்கேன் இல்லை போர்டமாக ஃபீல் பண்ணுறனால வாங்குறேனான்னு கேட்டுக்கோங்க. அண்ட் தென் நம்பர் 3, இதை நான் வாங்கினா ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவேனா அண்ட் இதை வாங்கி வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. அண்ட் அது கிடைக்கிற பதில்களை வச்சு நம்ம அந்த செலவை செய்யலாமா வேண்டாமான்னு மைண்ட்ஃபுல்லாக ஒரு முடிவெடுங்க. இப்படி நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக யோசித்து செலவு பண்ணுறதால தேவையில்லாத செலவுகளை உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஜஸ்ட் பென் அண்ட் பேப்பர் அண்ட் உங்கள் எஃபர்ட் இருந்தாவே போதும். வேறு எந்த டிஜிட்டல் டூலும் தேவையில்லை அண்ட் அதை யூஸ் பண்ணவும் கூடாது. பிகாஸ் பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணி உங்களோட செலவை எழுதுகிறப்ப அது உங்களோட மெமரியில் டைரெக்டாக ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ தட் நீங்கள் என்ன மாதிரியான ஸ்பெண்டிங் ஹேபிட்டில் இருக்கீங்கன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சரி வாங்க இப்போ காகேபோ மெத்தடை பார்ப்போம். இந்த மெத்தடில் மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் உங்ககிட்ட நீங்கள் ஒரு சில கேள்விகளை கேட்கணும் அண்ட் அதுக்கான பதிலையும் நீங்கள் யோசித்து எழுதணும். அண்ட் இதெல்லாம் பண்ணுறப்ப நீங்கள் பென் அண்ட் நோட் புக்கில் தான் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 1 என்னென்னா, எவ்ரி மந்த் ஸ்டார்ட் ஆகிறப்ப உங்ககிட்ட நீங்கள் இந்த கேள்வியை கேட்கணும். ஹவு மச் மணி டு ஐ ஹாவ் அவைலபிள் அண்ட் ஹவு மச் டு ஐ வாண்ட் டு சேவ். அதாவது இந்த மாதம் எவ்வளோ பணம் இருக்குது, நான் அதில் எவ்வளோ சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு யோசிங்க. அண்ட் அதுக்கான பதிலை 4 கேட்டகரியில் எழுதுங்க. நம்பர் 1 கேட்டகரி இன்கம். இன்கம்ன்றது உங்களோட ஃபுல் டைம் ஜாப், பார்ட் டைம் ஒர்க் அண்ட் வேறு ஏதாச்சும் இன்கம் சோர்ஸ் இருந்தாலும் அந்த மாதம் டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்கமாக வருமோ அதை நோட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு மாதம் ஒரு 50,000 இன்கம் வருதுன்னு வச்சுப்போம். அதை நான் இங்கே நோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்பர் 2 கேட்டகரி என்னென்னா ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ். இந்த கேட்டகரியில் நீங்கள் எவ்ரி மந்த் கட்டாயம் செலவு பண்ண வேண்டிய விஷயங்களை எழுதுங்க. உதாரணத்துக்கு உங்களோட வீட்டு ரெண்ட், மந்த்லி கட்ட வேண்டிய இஎம்ஐ, லோன்ஸ் மாதிரியான விஷயங்கள். ஸோ இதில் நான் மந்த்லி ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸாக ஒரு 25,000 போடுறேன். அண்ட் தென் நம்பர் 3 கேட்டகரி என்னென்னா பட்ஜெட். இந்த கேட்டகரியில் நம்ம இன்கமில் இருந்து நம்மளோட ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸை சப்ராக்ட் பண்ணிவிட்டு மீதி நம்ம செலவுக்கு இருக்கிற அமௌண்ட் தான் பட்ஜெட். ஸோ 50,000 இல்லை 25,000 போயிட்டா மீதி நம்ம கிட்ட இருக்கிற பட்ஜெட் 25,000 தான். அண்ட் நம்பர் 4 கேட்டகரி என்னென்னா மந்த்லி சேவிங்ஸ் கோல். இந்த கேட்டகரியில் நம்ம மந்த்லி எவ்வளோ சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அண்ட் எந்தெந்த விஷயங்களுக்காக சேவ் பண்ணுறோம்னு நோட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பட்ஜெட்டில் இருந்து அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுடுங்க. ஸோ மந்த்லி சேவிங்ஸ் கோலில் நான் ஒரு 10,000 போடுறேன். நவ் ஸ்டெப் நம்பர் 2. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, ஹவு மச் மணி ஆம் ஐ ஸ்பெண்டிங்.
அதாவது நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் இருந்து எவ்வளோ பணம் செலவு செய்கிறீங்கன்னு நோட் பண்ணுங்கள். ஈவன் அது ஒரு 100 ருபீஸ் இருந்தால் கூட அதை நோட் பண்ணுங்கள். அண்ட் அப்படி நீங்கள் நோட் பண்ணுறத 4 கேட்டகரிஸாக நோட் பண்ணுங்கள். நம்பர் 1 கேட்டகரி நீட்ஸ். இந்த கேட்டகரியில் உங்களோட அடிப்படை தேவைகளுக்காகிற செலவுகளை நோட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு ஃபுட், ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள். அண்ட் நம்பர் 2 கேட்டகரி வாண்ட்ஸ். இந்த கேட்டகரியில் உங்கள் ஆசைக்காக எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு நோட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் இந்த செலவுகள் பண்ணலனாலும் உங்களால் வாழ முடியும், பட் உங்கள் ஆசைக்காக பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு நம்ம கிரேவிங்காக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது, இல்லை எக்ஸ்ட்ரா நியூ கிளாத்ஸ் வாங்குறது மாதிரியான விஷயங்கள். அண்ட் நம்பர் 3 கேட்டகரி அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ். இந்த கேட்டகரியில் நீங்கள் எதிர்பார்க்காத திடீர்னு செஞ்ச செலவுகளை நோட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு அன்எக்ஸ்பெக்டடாக உங்கள் பைக் ஆர் கார் ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இந்த கேட்டகரியில் நோட் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் 4 கேட்டகரி கல்ச்சர். இந்த கேட்டகரியில் நம்ம கல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு செஞ்ச செலவுகளை நோட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நம்ம ஃபெஸ்டிவல் டைம்ஸில் பண்ணுற எக்ஸ்பென்ஸ், இல்லை ஒரு மேரேஜுக்கு போயிட்டு வர மாதிரியான விஷயங்களுக்கு ஆகிற செலவுகளை இந்த கேட்டகரியில் நோட் பண்ணுங்கள். நவ் ஸ்டெப் நம்பர் 3. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, ஹவு கேன் ஐ இம்ப்ரூவ்? அதாவது ஒரு மாதத்தோட எண்ட்லையும் நீங்கள் உங்களோட மந்த்லி சேவிங்ஸ் கோலை ரீச் பண்ணிட்டீங்களா, இல்லை நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் அதிகமாக செலவு செஞ்சுருக்கீங்களான்னு உங்களோட ஸ்பெண்டிங் ஹேபிட்டை நீங்களே ரிவ்யூ பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் மந்த் எப்படி பெட்டராக டெசிஷன் எடுத்து உங்களோட ப்ராக்ரஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு யோசிங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த காக்கேபோ மெத்தடை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபினான்ஸ் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். அண்ட் தேவையில்லாத செலவுகளை குறைச்சி மைண்ட்ஃபுல்லாக செலவு பண்ணுற ஹேபிட்டும் வளர்த்துக்க முடியும். அண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது ஜஸ்ட் பென், பேப்பர் அண்ட் உங்களோட டெடிகேட்டட் எஃபர்ட் மட்டும்தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஆல்வேஸ் ஸ்டே டியூன்ட் வித் ஃபார்ச்சூன் ஸ்பாட்.